தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:12. எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 27வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியே என்னவா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். நமக்கு வேதம் கொடுக்கிறதான பெயர் அவயங்கள். நீங்க சரீரத்தின் அவயங்களா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் அதைத்தான் ஆரம்பத்தில் கேட்டேன், உங்க சரீரத்தில் முக்கியம் இல்லாத அவயம் என்று ஏதாவது இருக்கிறதா? நல்லா கவனிங்க, முக்கியம் இல்லாத அவயம்னு ஏதாவது இருக்கா? எப்படி? ரொம்ப வேலை செய்யாத ஏரியா இருக்குல்ல, ரொம்ப பயன்படாத ஏரியாக்கள்ல, ரொம்ப அதிகப்படியான வேலை எல்லாம் அதுக்கு இல்லை, அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவமே தருவோம். விளங்குதா? இப்ப பாருங்களேன், உங்க முகம் இருக்குல்ல, உங்க ஃபேஸ், இந்த முகம் என்ன வேலை செய்யுது? முகம் என்னைக்காவது வேலை வாய் வேலை செய்யுது, முகம் என்னைக்காவது வேலை செய்தா? முகம் எப்பயாவது பேசுதான்னு எல்லாம் பேசிட்டா இருக்கீங்க? கிடையாது. முகம் பேசாது, முகத்துக்கு வேலை இல்லை. ஆனா நீங்க சகோதரிகளுக்கு தெரியும், இந்த முகத்துக்கு தான் போய் என்ன பண்றீங்க? கண்ட சாணியையும் சொல்ல மாட்டீங்களேம்மா. இந்த ஃபேஷியல்லாம் பண்ண போறாங்கல்ல நம்ம ஆளுங்க, யாருக்கு? முகத்துக்கு தானே, ஆமாவா இல்லையா? ஃபேஷியல் யாருக்கு பண்றதுன்னா முகத்துக்கு. ஆனா இந்த முகம் ஒரு வேலையும் செய்யல. ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. இதுக்கு போய் அதை என்னென்னவோ மூஞ்சில புகழ்ச்சி, அந்த சாணி இந்த சாணி அந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டு என்னவோ ஒண்ணு பண்ணி கிளறி என்னவோ ஒண்ணு பண்ணிட்டு வரீங்கன்னு வைங்களேன். ஆனா இது ஒரு வேலையுமே செய்யல. உங்க சரீரத்துல 6 லிட்டர் ரத்தத்தை பல முறை சுத்திகரிக்குது உங்க கிட்னி, உங்களுடைய சிறுநீரகம். அதை பற்றி என்னைக்காவது அக்கறை எடுத்திருக்கிறோமா? அது எங்க இருக்குது பிரதர்? தெரிஞ்சா சொல்லுங்க, அதை வித்துடுறோம் அப்படின்றான் நம்மாலு. ஒரு நாளைக்கு பல முறை சுத்திகரிக்குது, உங்க ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணுது, ஃபில்டர் பண்ணுது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அதுல நம்ம சகோதரர்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருக்கிறான் பாருங்க, அவன் குடிச்சு காலி கிட்னி போ, கிட்னியும் ஈரலும் போயிடும். ஏன்னா அதுக்கு அது ஆகாது. ஏன்னா அது ஃபில்டர் பண்ணுது பாருங்க. ஃபில்டர் பண்ணல அது ஓரளவுக்கு வடிகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த வடிகட்டு ஃபில்டர் கிழிஞ்சிரும். அதான் விஷயம். ஃபில்டர் என்ன ஆயிடும்? ஓவர் டஸ்ட் ஓவர் அடாஸ் போய் அதில் அடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் அது அவ்வளவுதான். ரைட். அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா முக்கியத்துவம் தர்றது இல்ல. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க, நம்ம ஆட்கள் நிறைய நேரத்துல எதை பெருசா நினைக்கிறான் தெரியுமா? இந்த மேடையில இதுதான் பெருசா நினைக்கிறாங்க. இது கிடையாது பெருசு, இதுதான் பெருசு நினைச்சுக்காதீங்க. இதை விட வேலை இருக்கு சபைக்குள்ள. பிரைஸ் காட். இதை விட வேலை நிறைய இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து அழகா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக நேத்து சேர அடுக்கி போட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க இங்க. பிரைஸ் காட். ஆமென். அது முக்கியமான வேலை.
நேத்து சாயந்தரத்துல இருந்து சர்ச்சை பெருக்கி தொடச்சு கிளீன் பண்ணி ஒற்றடிச்சு நிறைய வேலைகள் செஞ்சு உங்களுக்காக தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சு நீங்க வந்தா கஞ்சி குடிக்கணுமே கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி இப்படி பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி சபையில வெளியவே தெரியாம நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு வெளியில இருக்கிற அவயங்களை பற்றி தான் தெரியுது, உள்ள இருக்கிற அவயங்களை பற்றி நமக்கு தெரியறது இல்ல. நான் சொல்றேன், வெளியில தெரிகிற அவயங்களை விட உள்ள தெரிகிற அவயங்கள் ரொம்ப முக்கியம். Praise God. Amen. அந்த அவயங்கள் வெளியே தெரியாது, ஆனா அவைகள் ஃபங்க்ஷன் ஆகலனா வெளியில இருக்கிற அவயங்கள் ஓடாது, வெளியில இருக்கிற அவயங்களுடைய வேலை நடக்காது. விளங்குதா உங்களுக்கு? Praise God. Amen. ஆமா, அப்ப உள்ள இருக்கிற அவயங்கள் ரொம்ப முக்கியம். இப்படி சரீரத்துக்குள்ள எல்லா அவயங்களும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க நினைக்க கூடாது சர்ச்சில் அவர் ரொம்ப முக்கியமானவர், இவர் ரொம்ப முக்கியமானவர். கிடையாதுங்க. சபையில நீங்க ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க. Praise God. Amen. ஆமா, ஒரு நாளுக்காவது இந்த இருதயத்துக்கு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஹார்ட்டை வெளியே கழட்டி எடுத்து அது பண்ண முடிஞ்சா பண்ணிடுவீங்க. நீங்க கழட்டி கொடுத்து ஏதாவது கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுப்பா, அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம அதை பண்றது இல்ல. ஹைப்ரோ ட்ரிம்மிங் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா எவ்வளவு வேலை இந்த ஐப்ரோ பண்ணுது உடம்புல, பாவம். ஐயோ, அதுக்கு தானே நம்ம கேர் எடுப்போம். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா எது வேலையே செய்யலையோ, எது வெத்தா இருக்கோ அதுக்கு நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம்னா கரிசனையா இருப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். முக்கியத்துவம் தர வேண்டிய அவயங்கள் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் தர்றதுக்கு நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், சபையில ஒவ்வொரு அவயமும் முக்கியமானவைகள். நான் சொல்றேன், உங்க சர்ச்சில் நீங்க முக்கியமானவர்கள் என்று நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க முக்கியமானவங்கன்னு நினைக்காதனால தான் இல்ல, சில நேரத்தில் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? சபைக்கே வர மாட்டீங்க. நான் போலனா என்னங்க சர்ச்சு நடக்குங்க? எப்படி நான் போலனா? ஆமா, உங்க அவயம் ஒரு நாளைக்கு அப்படி ஸ்ட்ரைக் பண்ணிக்கணும். ஒரு ஆள் நான் அந்த மாதிரி, எனக்கு அப்படி ஆசை இல்லை, பட் சொல்றேன், உங்களை அப்படி வேற என்ன பண்றது புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். உங்க கையை ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அது என்ன பண்ணிடணும்னா நின்றுடுச்சுன்னு வைங்களேன். மற்ற அவையெல்லாம் வேலை தானே செய்யுது, நான் ஒரு ஆள் வேலை செய்யலைன்னா என்ன சரீரம் இவன் நான் செத்தா போயிடுவான் அப்படின்னு உங்க கை ஒரு நாளைக்கு உங்க வேலையை நிறுத்திக்கிச்சுன்னு வைங்களேன். உங்களுக்கு புரியும்? புரியுதா உங்களுக்கு? ஆமா, இல்லன்னு வைங்களேன், நீங்க கொட்டாவி விடுறீங்க பாருங்க. கொட்டாவி விடுறீங்களா? நீங்க கொட்டாவி விடும்போது உங்க வாய் லாக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்படி தெரியுமா உங்களுக்கு? வாய் கொட்டா போலதான் இந்த ஜா போய் மாட்டிக்கும். அப்படியே நின்றுட்டு சில ஆளுக்கு அப்படியே நின்றுடும். அப்புறம் அதை தட்டி கிட்டி அந்த லாக் எடுத்து அவரை உட்கார வைக்கணும். அது மறுபடியும் அந்த மாதிரி யாருக்காவது லாக் ஆயிடணும். ஒரு நாளைக்கு கொட்டா விட்டு வாய் மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், 2 நாளைக்கு நீ சும்மா இரு. என்ன இப்ப பேசி என்ன கிழிக்க போற? நீ எதை பேசினாலும் நாலு திட்டுவேன், நாலு கத்துவேன். தேவையானதெல்லாம் உனக்கு என்ன பண்ணலாம், குளுக்கோஸ் வழியா ஊற்றி விட்டுலாம். போ இயங்கு. வாய் பேசலன்னா என்ன ஆக போகுது? அப்ப ஒரு அவயம் இயங்கவில்லை என்றால் எவ்வளவு வலி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்மால் கேட்க மாட்டான், நான் வரலன்னா சர்ச்சை நடக்காதா சார்? உன் கை விழுந்துச்சுன்னா கூட உயிர் இருக்கும் சார், கால் விழுந்துச்சுன்னா கூட உயிர் இருக்கும் சார், பேச முடியலனா கூட உயிர் இருக்கும் சார், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனா கூட உயிர் இருக்கும் சார். ஆனா பழுதானது தான், செயல்படாதது தான். அப்ப எல்லா அவயமும் ஆரோக்கியமா இருக்கணும் நீ நினைக்கிறனா, எல்லாரும் சபைக்கு ஒழுங்கா உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நான் சும்மா அங்க போய் இருந்தா கூட என்னுடைய பங்களிப்பு அங்க அவசியம். ஏன்னா நான் முக்கியமான ஆளு, நான் சபையில ஒரு அவயம். பிரைஸ் காட். ஆமென். எங்க எல்லா நாளும் எல்லா அவயத்தையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? காலையில எழுந்ததுல இருந்து எத்தனை பேர் சுண்டு விரல் யூஸ் பண்ணீங்க? காலையில எழுந்ததுல இருந்து எத்தனை பேர் சுண்டு விரல் யூஸ் பண்ணீங்க? யூஸ் பண்ணீங்களா? எப்போ யூஸ் பண்ணீங்க?
சுண்டு விரல அதிகபட்சம் காது குடையிறதுக்கும் மூக்கு குடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. சுண்டு விரல தேவைப்படும் போது தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா அவயத்தில் இருக்குல்ல, சரீரத்தில் இருக்குல்ல, இல்ல தனியா யூஸ் பண்றது இல்ல. அப்ப நீ சும்மாவே இருந்தா கூட சில நேரத்தில் நீ சபையில இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் இருந்து என்னங்க பண்ண போறேன்? இல்ல, நீ இருக்கணும். நீ முக்கியமான நபர். சரீரத்தின் அவயமாகிய நீங்கள் முக்கியமானவர்கள். நான் அவசியம் இல்லை என்கிற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். இன்னைக்கு நான் வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். நீங்க அத்தனை பேரும் ரொம்ப முக்கியமானவங்க இந்த சபையில. பிரைஸ் காட், ஆமென். ரைட். அப்ப சபையில நான் அவயம், நான் ரொம்ப முக்கியமானவன். ரெண்டாவது, சபையில நாம எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒருவருக்கொருவர் உதவியா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, முதல்ல சொன்னல நாம எல்லாரும் முக்கியம்னு. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிலர் இப்ப நமக்கு சின்ன சர்ச்சு, வளர்ந்த பெரிய சபைகள்ல சிலருக்கு சிலரை பார்த்தா பிடிக்காது. வந்துச்சுப்பா, இனி இதோட ஆட்டம் தாங்க முடியாது, ஐயோ இது பண்ற அட்டகாசம் இருக்க சர்ச்சில், ஐயோ இதெல்லாம் சர்ச்சுக்கு வரல, நீ யாருங்க அழுதா, சபைக்கு இதெல்லாம் வராம இருந்தாலே நல்லா இருக்காங்க அப்படின்னு சிலரை பார்த்து பேசுவாங்க. நீங்க யாரும் பேச மாட்டீங்க, நான் வெளியில சொல்றேன். சிலரை பார்த்து பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா சபையில எல்லா அவைங்களும் முக்கியம். கண்ணு காதை பார்த்து வேணான்னு சொல்லக்கூடாது. கண்ணு யார வேணான்னு சொல்லக்கூடாது? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இந்த கண்ணு அழகா இருக்குது, வாய் கோணையா இருக்குது வச்சுப்போமே. கோணையா இருக்குதுன்றதுக்காக கண்ணு கோண வாயி நீ வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வாய் கொஞ்சம் கோணையா இருக்குது அதுக்காக வேணான்னுவீங்களா வாய? சொல்லுங்களேன். கோண வாயா இருந்தாலும் அது ஏன் வாய், விளங்குதா? மாறு கண்ணா இருந்தாலும் அது ஏன் கண்ணு, சப்ப மூக்கா இருந்தாலும் ஏன் மூக்கு, விளங்கல உங்கள சிலருக்கு. யானை காதா இருந்தாலும் ஏன் காது அது. ஆனா வேற நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கண்ணாடியில பாக்குறீங்களே, கண்ணாடியில பாக்குறீங்க சில, அதுல இந்த பெண்கள் தான், நான் எவ்வளவு கருப்பா இருக்கிறேன் பாரு, கருப்பா இருக்கிறேன் பாரு, வா உன்னை சுத்தன்ல போட்டு முக்கிய எடுத்துறேன், வெள்ளையாயிடுவேன், வரியா? லகான் கோழியை உரிக்கிற மாதிரி வந்துடுறியா? போட்டு எடுத்துடுறேன், ஃபுல்லா வெள்ளையாயிடுவேன், வெள்ளை வெளியேன்னு இருப்பேன், சக்கச்சவேல் பண்ணிக்கலாமா? முடியாது. என் அவயம், என் தோல், என் ஸ்கின், அது கடவுள் எனக்கு கொடுத்தது. அப்ப கவனிங்க, அது சப்ப முக்கா இருந்தாலும் கோண வாயா இருந்தாலும் இல்ல எப்படி இருந்தாலும் அது என் அவயம், எனக்கு அது அவசியம். அப்ப சபையில நீங்க சில அவயங்களை பார்த்து முகம் சுழிச்சுக்க கூடாது. அப்படின்னு ஏன் மூஞ்ச திருப்பிட்டு போற? எப்படி உனக்கு என்ன அந்த அருகதை இருக்கு? உனக்கு யார் அப்படி தகுதியை கொடுத்தது? கிடையாது. நாம எல்லாரும் ஒரே அவயம் தானே. நீ இருக்க கூடாது, நீ சரியில்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. எல்லாரையும் சபைக்குள்ள வச்சது யாரு? தேவன். எல்லா அவயங்களும் முக்கியம். ரெண்டாவது, ஒவ்வொரு அவயங்களும் இன்னொரு அவயத்துக்கு உதவியா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒவ்வொரு அவயமும் இன்னொரு அவயத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு இப்படி சொல்றேன் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தான் புரிய வைக்கணும். உங்க கால் இருக்குல்ல, காலால சொரிஞ்சுக்குங்க. காலால சொரிஞ்சுக்குங்க. சொரிஞ்சிக்க முடியாது, கை வேணும். சாப்பாடு சாப்பிடணும், அப்படியே சாப்பிடுங்க. நாய் சாப்பிடுது இல்ல, சாப்பிட முடியாது, கைக்கு எடுத்து சாப்பிடணும், கை வேணும். அப்ப ஒவ்வொரு அவயத்துக்கும் இன்னொரு அவயத்தினுடைய உதவி தேவைப்படுது. ஏங்க, கைக்கு அரிப்படுத்தாலே கைக்கு அரிப்படுத்தா இந்த கைக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொரு கை தேவைப்படுது. இந்த கையால் இந்த கையை என்ன பண்ண முடியாது, சொரிய முடியாது.
அப்ப நான் ஏன் சபையில இருக்கிறேன்? இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. உன் சபையில நீ யாருக்கு உதவியா இருக்கிற? சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ சபையில யாருக்கு உதவியா இருக்கிற? ஒருத்தரோட ஒருத்தர் நாம வேதம் சொல்லுது இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. அது மூணாவது. இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சி. நம்ம சபையில 4 பேர் தவிர வேற யாருக்கிட்டையும் பேசுறதே கிடையாது. நான் சொல்றேன், சபையில 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்க வேண்டும். நமக்கு 4 பேருக்கு மேல வேற யார் பேரே தெரியாது. நமக்கு நம்ம எங்க எப்படி இணைஞ்சிருக்கிறது? சபை எல்லா அவயமும் ஒவ்வொரு அவயத்தோட இணைஞ்சிருக்கணும். ஒரு அவயத்துக்கு காயப்பட்டா எல்லா அவயமும் வேதனைப்படணும் அப்படின்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப சரீரத்தில் சபையில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா என்னுடைய கஷ்டமாக பாவிக்கிறதுக்கு எனக்கு தெரியுமா? சபையை சங்கமாக்கிட்டோம், மெம்பர்ஷிப். நான் இதுல மெம்பர், நீ இங்க மெம்பரா இருக்க வேணாம். கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயமாயிரு. இங்க அடிச்சா இங்க வலிக்கட்டும். உனக்கு யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனைனா உன் பிரச்சனை மாதிரி அதை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு தோணணும். அப்படி தோணலனா நீ சபைக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். உனக்கு சரியான கனெக்ஷன் இல்ல. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனை, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில போராட்டம், யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில சங்கடங்கள் அப்படின்னா உனக்கு வலிக்கணும். ஏன் சபை மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா எனக்கு வலிக்கணும். அப்படி உங்களுக்கு வலிக்கலன்னா நீங்க சபையோட இணைஞ்சு இல்லைன்னு அர்த்தம். அப்படி வலிக்காத ஆட்களுக்கு பிரச்சனை வரும்போது சபைக்கு வலிக்காது. ஏன்னா நீங்க எங்கேயோ துண்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்ன ஆகுறீங்க? கனெக்ஷன் துண்டா இருக்குது. ஏன்னா சபைக்கு வலிக்கும் போது உனக்கு அந்த வலி தெரியலனா, உனக்கு வலிக்கும் போது அந்த வலி சபைக்கு தெரியாது. சார், கனெக்ஷன் கட்டா இருக்குது. கனெக்ஷனை சரிப்படுத்து. சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம். 26வது வசனம். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். எல்லா அவயங்களும் கூட என்ன பண்ணப்படும்? சந்தோஷப்படும். அப்ப சபைக்குள்ள கவனிங்க, ஒரு அவயம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து மற்ற அவயங்கள்லாம் என்ன பண்ணப்படுமா? சந்தோஷப்படும். நல்லா கவனிங்க, ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயத்தையும் அது பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு மனுஷன் சீரியஸ் கண்டிஷனுக்கு போறான்னு வைங்களேன், அவன் சீரியஸ் கண்டிஷனுக்கு எடுத்த உடனே போயிட மாட்டான். சில மரணங்கள்லாம் நேருது இல்ல மருத்துவமனைகள்ல, எடுத்த உடனே ஒருத்தர் செத்துட மாட்டாரு. இந்த சரீரம் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு அவயமா அதனுடைய செயல்பாட்டை நிறுத்தும். சரியா? ஒவ்வொரு அவயமா மேபி அது எதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய லிவர்ல தன்னோட ஃபங்க்ஷனை நிறுத்துதுன்னு வைங்களேன், லிவர் அதோட ஃபங்க்ஷனை நிறுத்துது அப்படின்னா அதுக்கு அடுத்தது லிவர் ஃபங்க்ஷனை நிறுத்தின உடனே கொஞ்சம் அடுத்த கட்டமா கிட்னி அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணும். சரியா? ஒன்னொன்னா, ஏன்னா இது செயல்பாட்டை நிறுத்தின உடனே அது என்ன பண்ணப்படும்? செயல்பாட்டை நிறுத்தும். அப்படி அது செயல்பாட்டை நிறுத்தின உடனே அடுத்ததுல கிட்னி ஃபங்க்ஷனை நிறுத்தின உடனே அடுத்தது ரொம்ப பாதிக்கப்படுறது உங்க லங்ஸ், நுரையீரல். அது இல்ல, அது அதனோட ஃபங்க்ஷனை நிறுத்தும். நுரையீரல் ஃபங்க்ஷனை நிறுத்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்க ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஹார்ட். நுரையீரல் ஃபங்க்ஷனை நிறுத்தும் போது ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அது ஒரு ஹார்ட் ஒரு தானியங்கி. தானியங்கினா என்னது? ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி. அது தானாவே இயங்கும். வேற எது இயங்கலனாலும் அது இயங்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே செயல் இழந்ததுனால வேற வழி இல்லாம அது தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தும் தவிர
அது தானா நிக்காது. நல்லா கவனிங்க, அந்த மாதிரி நம்முடைய சரீரமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஒரு இடத்துல உனக்கு பாதிப்பு வந்தா எல்லா இடத்தையும் அது பாதிக்கணும். பாருங்க, அதுதான் ஒரு அவயம் பாடுபட்டா மற்ற எல்லாமே என்ன பண்ணணும்? பாடுபடணும். அந்த வலியை பார்க்கணும், அந்த வலியை பார்த்து உடனே அதை சரிப்படுத்தணும். உடனே அந்த சரீரம் அந்த அவயம் ஆரோக்கியமாகிறதுக்கு என்ன நடவடிக்கைகளோ அதை எடுத்துடணும். அப்படி எடுக்கலன்னா பிறகு அது சரீரத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பா போயிடும். பிரைஸ் காட், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சபைக்குள்ள இருக்கும் பொழுது ஒருவரோடொருவர் இசைந்து இருக்கிறீர்களா? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. நிறைய பேரு யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறான். ரொம்ப வருத்தம். இன்னும் ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயத்த சொல்றேன். நிறைய மெகா சர்ச், பெரிய சபைகள்ல 5000 பேர் 10,000 பேர் வர்ற சபைகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்க வர்ற விசுவாசிகளோட பேரு இன்னொரு விசுவாசிக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. அவன் வீட்டுல சாவு விழுந்தா கூட அந்த சாவுக்கு போறதுக்கு 10 பேர் இருக்க மாட்டான். இது ஒரு பெரிய சர்ச்சுகளை பிடிச்ச ஒரு பெரிய சாபக்கேடு. இது மாறணும். இது நீங்க எவ்வளவு பெரிய சபையா வளர்ந்தாலும் ஒருவரோடொருவர் ஐக்கியமா இருப்பதற்கு ஒரு வழியை நாம உண்டாக்கணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 100 பேர் இருந்தாலும் ஒருவரோடொருவர் சேர்ந்திருக்கணும். 1000 பேர் இருந்தாலும் ஒருவரோடொருவர் சேர்ந்திருக்கணும். 1,00,000 பேர் வந்தாலும் ஒருவரோடொருவர் சேர்ந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டதுதான் தேவனுடைய சபை. ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் காட், ஆமென். அதே போல ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையில பிரிவினைகள் கூடாதுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சபையில எல்லாரோடவும் நீங்க சமாதானமா இருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு அவயவம் இன்னொரு அவயத்தோட இசைந்து இல்லாதது அல்லது இணைந்து இல்லாதது ஒரு ஆபத்தான அறிகுறி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க தனியா பிரிஞ்சிருந்தீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியமா இல்லாம அது ஒரு ஆரோக்கியமான அடையாளம் இல்ல, அது ஒரு ஆபத்தான அடையாளம். அப்ப சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பகையா இருக்கிறீங்க, ஒருத்தரோட ஒருத்தர் கசப்பா இருக்கிறீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் சிம்டம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லாரோடும் இசைவா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிறீங்க இல்லையா, நீங்க சரீரமாகிய சபையில பிரிந்து இல்லாம இணைந்து இருக்கிறீங்களான்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க 27வது வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும், நல்லா கவனிங்க, எந்த சரீரத்தை? கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபாத்திரமாய் பானம் பண்ணுதல்னா என்ன? கவனிங்க, சபையோட இணையாம, சபையில ஐக்கியமா இல்லாம நாம போஜன பானம் பண்ணோம்னா நீங்க இந்த சரீரத்தை குற்றப்படுத்துறீங்களாம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்ட சரீரத்துல இசைவாய் கூட்டி இணைக்கப்படாம, ஒருத்தரோட ஒருத்தர் ஐக்கியப்படாம நீங்க தனியா பிரிந்திருந்து பந்திய பங்கெடுத்தா நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தருடைய சரீரத்தை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சரீரத்தை. இந்த 11ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது சரீரம்னு வர்ற அந்த பாயிண்ட ரெண்டா பார்த்து ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும் போது கவனிக்கணும். ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில நிறைய விளக்கங்கள் இருக்கும். இந்த 11ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஒன்னு உங்க சரீரத்தை பற்றியும் பேசுவாரு, கர்த்தருடைய சரீரத்தை பற்றியும் பேசுவார். அப்ப என் சரீரத்தை பற்றி எது சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரம் சபை. சபையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றத ரெண்டுத்துக்கும் ஒரே வேர்டு பயன்படுத்தப்படுறதுனால கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இங்க கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அவன் என்ன எப்படியா இருப்பான்? குற்றமுள்ளவனாய் இருப்பான். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுதல். சபைக்குள்ள பிரிவினைகளோட கசப்புகளோட ஒருவரோடொருவர் இசைந்து இல்லாம நீங்க அபாத்திரமா போஜன பானம் பண்ணாதீர்கள். இது என் சபை, இது என் குடும்பம்,
இங்க இருக்கிற எல்லாரும் என்னுடைய உறவுகள், இவர்களுக்காக நான் பிரயாசப்படுவேன், இவர்களுக்கு உதவியாக கர்த்தர் என்னை இங்க வைச்சிருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க பந்தியில பங்கெடுக்கலாம். பிரைஸ் காட், ஆமென். இங்க இருக்கிறவங்க யாராவது எனக்கு விரோதமா ஏதாவது பேசியிருந்தா அவர்களை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். ஏன்னா அவங்க என் குடும்பம். எனக்கு விரோதமா ஏதாவது தீங்கு நினைச்சிருந்தாங்கன்னா நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஏன்னா அவங்க என் குடும்பம். மன்னிச்சு கசப்புகள் இல்லாமல், கோபம் இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம இந்த பந்தியில நான் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு பங்கெடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கவனிங்க பிலீவர்ஸ், விசுவாசிகள், நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க சபையோட ஐக்கியமா இல்லாம பந்தியில மட்டும் பங்கெடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், நான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். கேன்சர்னா தெரியுமா? புற்றுநோய். அது எப்படி வருது? கவனிங்க, நம்முடைய உடல்கள்ல செல்களுடைய வளர்ச்சிதை மாற்றம். செல்கள் என்ன பண்ணும்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ? அம்மா வயிற்றுல உருவானதுல இருந்து அந்த சின்ன செல் நம்முடைய உயிரணு போவதில்ல, அப்பத்துல இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த செல்கள் வளர வளர செல்கள் பிரிந்து பிரிந்து என்ன ஆகும்னா, இதுல செல்களுடைய கழிவு உடல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா வெளியேறிடும். செல்களுடைய கழிவு ஆட்டோமேட்டிக்கா பலவீனமான செத்து போன செல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரீரத்திலிருந்து வெளியேறிவிடும். அப்படி வெளியேறாத எங்கேயாவது சில செல்கள் என்ன பண்ணும்னா, எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய் தங்கிடுச்சுன்னா அந்த செல்கள் என்ன ஆகும்னா உங்க உடம்புல, அதனாலதான் இந்த கட்டிலாம் வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டிகள்ல பல விதம் இருக்குது. இந்த மாதிரி வேண்டாத செல்களுடைய கழிவு தான் போய் எங்கேயாவது கட்டியா மாறும். அது என்ன ஆகும்னா, அது மற்ற செல்களை போலவே அதுவும் என்ன ஆகும்னா வளரும். எப்படி வளரும்? சேதமடைஞ்ச செல், அது பாதிக்கப்பட்ட செல், அது மறுபடியும் வளரும். அது சரீரத்துக்குள்ள இருந்து சக்தியை இழுத்துக்குது, வேண்டிய போஷாக்கு எடுத்துக்கிட்டு அது வளருது. அது வளரும் பொழுது பலவீனமான செல்களாக, சிதைந்த செல்களாக, நோயுற்ற செல்களாகவே அது மறுபடியும் மறுபடியும் வளர்ந்து பெருகுது. அப்படி வளர்ந்து பெருகிறது சின்ன சாதாரணமான கட்டியா இருந்தா உடைச்சு வெளியே வந்துடும். இது எங்கேயாவது போய் தேங்கி நின்றுது பாருங்க, அப்பதான் அது என்னவா மாறுதுன்னா புற்றுநோயாக மாறுகிறது. பிறகு அது அங்கேயே இருந்து மற்ற அவயங்கள் எல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா பாதிக்குது. கவனிங்க, ஒரு இடத்துல அது தேங்கிருச்சு, சரீரத்தை விட்டு அது வெளியேறி இருக்கணும், சரீரத்தோட அதுக்கு தொடர்பு இல்லை. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா சரீரத்திலிருந்து தானாக வாங்கி 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 அது உள்ள வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப சில நேரங்கள்ல சபை விசுவாசிகள் என்ன பண்றீங்க, தொடர்பே இல்லாம இருக்கீங்க பாருங்க, தொடர்பே இல்லாம சரீரத்துக்குள்ளே இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன ஆவீங்கன்னா, நாளைக்கு சர்ச்சுக்கு பெரிய கேன்சர் நோயா மாறிடுவீங்க. நீங்க உங்களால சபை பெரிதா பாதிக்கப்படும். ஏன்னா நீங்க சபையோட தொடர்புல இல்லாம தன்னிச்சையா சில காரியங்களை செய்றீங்க, தன்னிச்சையா சில காரியங்களை திட்டமிடுறீங்க. அப்படி செஞ்சா நீங்க பின்னாடி சபைக்கு பாதிப்பா மாறிடுவீங்க. பி கேர்ஃபுல். கேன்சர் என்ன பண்ணும்? தன்னிச்சையா இருந்து செயல்படும். சரீரத்துக்கு தேவைப்பட்டா சரீரத்தை கொண்டுடும்ல, அதைத்தான் சொல்றாரு. அந்த அந்த பிளவு, அந்த பிரிவு ஆரோக்கியமான செல்கள்ல இருந்து ஆரோக்கியமற்ற செல்களால உண்டாகக்கூடிய ஆபத்து முழு சரீரத்தையும் கொண்டுடும். அதைத்தான் இங்க சொல்றாரு 11ஆம் அதிகாரத்துல, உங்களில் சிலர் பலவீனரும். படிங்க 11ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். எல்லாம் கவனிங்க, நீங்க பலவீனரா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையில ஐக்கியமே இல்லாம கம்யூனியன் எடுக்கிறீங்க. கம் யூனியன், ஒற்றுமையோடு வா, ஒருமனப்பாட்டோடு வா, இசைந்த ஆவி உள்ளவர்களா வா, ஏக மனதோட வா. ஆனா சபைக்குள்ள பிரிவினைகளோடும் கசப்புகளோடும் பாகுபாடுகளோடும் வந்து கம்யூனியன் அடிக்கிற என்ன ஆகும் அப்படின்னா, பின் நாட்கள்ல அது உங்களுக்கு பெரிய ஆபத்தா முடியும். உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாய், அது உங்களை ரொம்ப பாதிக்குங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.